வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் சுவை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட் மலாய் ரோல் எப்படி செய்யறது அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல நம்ம பிரெட்டுக்கு உள்ள வைக்கிற அந்த பால் கோவாவை ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு பால் சேர்த்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்ச ஆரம்பிக்கலாம். பால் நல்லா பாதி அளவா குறைஞ்சதும் இதுல நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இப்படி பால்ல செய்யறது ரொம்ப நேரம் ஆகும் இந்த பால்கோவா செய்யறது. அதுக்கு பதிலா 1 கப் அளவு பால்ல 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்து இந்த பால்கோவா நீங்க ரெடி பண்ணலாம். இப்ப சீனி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பால் நல்லா வத்தி கிரீமியா வரணும். இந்த மாதிரி பால்கோவா செய்யறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 40 நிமிஷம் ஆச்சு ஆகும். அதனாலதான் நேரம் கம்மியாகிறதுக்காக பால் பவுடர் சேர்த்து இந்த பால்கோவாவை நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப கொஞ்சமா இதுல நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா அடியில ஒட்டாம திரண்டு வரும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஒரு சைடு ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மலாய் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்ப மலாய் ரெடி பண்றதுக்கு அதே அளவு நான் பால் எடுத்திருக்கிறேன், 2 கப் அளவு. இதையும் நல்லா மிதமான சூடுல வச்சு நல்லா காய்ச்சலாம். பால் நல்லா பாதி அளவா குறையணும். அதுல ஆடைகள் வந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு டேஸ்டாவே இருக்கும். அதையும் உள்ளுக்குள்ளேயே எடுத்து விட்டுடுங்க. பால் இப்ப பாதி அளவா குறைஞ்சதும் 1/4 கப் அளவு சீனி சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு அதையும் சேர்த்து நல்லா வத்த விடுங்க. இதுல கொஞ்சமா நான் என்ன சேர்த்திருக்கேன்னா குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை பால்ல கலக்கி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா திக்கா வரும் இல்லையா, அப்ப உங்களுக்கு விருப்பம்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா சேர்க்க தேவை கிடையாது. நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப பால் நல்லா கொதிச்சு திக்கா வந்துருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம பிரெட் எடுக்க போறோம். பிரெட்ல 4 ஓரங்களையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பிரெட்ல நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு முன்னும் பின்னும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. சும்மா இந்த மாதிரி மேலாப்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மற்ற பிரெட்டுகளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்ப இதுக்குள்ள நம்ம பால்கோவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை உள்ள வச்சு இதை ரோல் பண்ண போறோம். இப்படி கொஞ்சமா எடுத்துட்டு கையில நல்லா உருளைய உருட்டிட்டு உள்ள வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த பால்கோவாவை இந்த பிரெட்ல ஃபுல்லா தடவியும் விடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இப்படி அழுத்தி விட்டு பாருங்க. ஒட்டலைன்னா கொஞ்சமா பால் சேர்த்து இதை ஒட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்கிற 4 பிரெட்டையும் நம்ம உள்ளுக்குள்ள பால்கோவா வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப இத ஒரு பிளேட்ல வச்சிடலாம். நீங்க சின்னதா வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை 2ஆவும் கட் பண்ணி வைங்க. நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மலாய், அதை இதுல ஊத்திடலாம். இதை ஊத்திட்டு இதை ஒரு 5 நிமிஷம் சூடுலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம், அப்படி இல்லைன்னா அரை மணி நேரம் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப இதுக்கு மேல நான் கொஞ்சமா பாதாம் பருப்புகளை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளுடைய பிரெட் மலாய் தயாராயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.